Hello friends, welcome to Karthik Study Circle YouTube channel. Hope you all doing good. Friends, இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் நாலேஜில் ஃபுல் டெஸ்ட்டில் 3 ஆல்ரெடி இப்போ கண்டக்ட் பண்ணியிருக்கோம். ஃபுல் டெஸ்ட் 3 அதோட சொல்யூஷன்ஸ் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, என்னென்ன லாஜிக்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம் இந்த செட் ஆஃப் 10 கொஷின்ஸில். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபர்ஸ்ட் கொஷின் போகலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். 470லேருந்து எப்படி 22 வரும்? இந்த டிஜிட் ஆட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சம் ஆஃப் த டிஜிட்ஸ், இந்த நம்பரோட டிஜிட்ஸ் என்னது? 4 + 7 + 0 ஆட் பண்ணிங்கன்னா 11 வருதா? அதை இன்ட்டு 2 பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 22. கிளியராக இருக்கா? அதே லாஜிக் இங்கே அப்ளை பண்ணுங்கள் 361க்கு. ஸோ 3 + 6 + 1 we are going to get 9. 9 + 1 10. அதை டபுள் பண்ணுங்கள் 20. அப்போ ஃபஸ்ட் கொஷினுக்கு என்ன ஆன்சர்? 20. இந்த லாஜிக் கிளியராக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? சம் ஆஃப் த டிஜிட்ஸ், ஓகேவா, அதை பண்ணிவிட்டு வர ஆன்சரை டபுள் பண்ணிக்கணும். இது ஆல்ரெடி 2-3 டெஸ்ட்லேயே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் இந்த லாஜிக். ஓகே, கிளியராக இருக்கா? இப்போ செகண்ட் கொஷின் பாருங்கள். செகண்ட் கொஷின் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள். 35 இஸ் ரிலேட்டட் டு 8. 47 இஸ் ரிலேட்டட் டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் நம்பர்ஸ்? சி 35 = 8 பார்த்தோன்னே சி அதே லாஜிக் இங்கே அப்ளை பண்ணுங்கள். போன கொஷினுக்கு 3 + 5 8. ஓகே, இங்கே பாருங்கள். 4 + 7 4 7 ஆட் பண்ணுங்கள், 11 வருதா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, பட் அந்த லாஜிக் இங்கே அப்ளை ஆகலை. ஏன்? பிகாஸ் ஆப்ஷனில் 11 கிடையாது. அப்போ என்ன லாஜிக்காக இருக்கும்? நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். சி இந்த டிஜிட்டை மைனஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 35 நம்பர் இருக்கா, அதோட டிஜிட்டை மைனஸ் பண்ணுங்கள். சி 5 - 3 என்னது? 2. வர ஆன்சரை க்யூப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாட் இஸ் 2 ³ 8. The same logic we are going to apply for this number. So what is 7 - 4? 3. ஸோ வர ஆன்சரை க்யூப் பண்ணுங்கள், 27. கிளியராக இருக்கா? அப்போ இந்த கொஷனுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. இது வெரி 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 இம்பார்ட்டன்ட் லாஜிக் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் கொஞ்சம் ரிப்பீட்டடாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் டைமில் அந்த எக்ஸாம் அட்டன் பண்ணுறீங்களா, அப்போ உங்களுக்கு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் கிளிக் ஆகும். தொடர்ந்து இந்த மாதிரி லாஜிக்ஸ்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, இப்போ தேர்ட் கொஷின் பாருங்கள். தேர்ட் கொஷின் சி 1241 = 35. அப்போ 6172 = வாட்? சி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான லாஜிக் இது. இங்கே பாருங்கள், ரெண்டு நம்பரை ஆட் பண்ணிக்கிறாங்க, ரெண்டு டிஜிட்டை, சாரி. ஸோ 1 2 ஆட் பண்ணிக்கிறாங்க, 4 1 ஆட் பண்ணிக்கிறாங்க. அப்போ என்ன வரும்? 1 2 ஆட் பண்ணால் 3, 4 1 ஆட் பண்ணால் 5. கிளியர்? பிகாஸ் திஸ் இஸ் ரீசனிங், லாஜிக்கல் ரீசனிங். ஓகே, நாட் மேக்ஸ். ஓகே, ஸோ அதே லாஜிக் இங்கே அப்ளை பண்ணுங்கள். 6172 6 1 ஆட் பண்ணிங்கன்னா 7, 72 ஆட் பண்ணிங்கன்னா 9. அப்போ ஆன்சர் என்னது? 79 இருக்கா? ஏ ஆப்ஷன். இந்த லாஜிக் கிளியராக இருக்கா? இப்போ ஃபோர்த்து கொஷின் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபோர்த் கொஷின். ஓகே, சி 13 இஸ் ரிலேட்டட் டு 44. 32 இஸ் ரிலேட்டட் டு வாட்? சி இதுக்கு ரெண்டு லாஜிக் இருக்குது. இங்கே பாருங்கள். 13 இந்த டிஜிட்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 1 + 3 4. வர ஆன்சரை 11ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள், 44 கிடைக்குதா? ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த டிஜிட்ஸை வச்சே தான் ஆப்ரேஷன் இருக்கும் இந்த செட் ஆஃப் இந்த நம்பராலஜி கொஷின்ஸில். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ 3 2 இதை ஆட் பண்ணுங்கள் டிஜிட்டை, 5. ஸோ 11 மல்டிபிள் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 55 இருக்கா? ஆப்ஷன் டி. ஸோ இன்னொரு லாஜிக் இருக்குது, அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. செகண்ட் லாஜிக் அதே ஆன்சர் தான் வரும். சி 13 இந்த நம்பரோட ரிவர்சல் என்ன? 31. ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள், 44. கிளியராக இருக்கா? அதே தான் இங்கே 32 இதோட ரிவர்ஸ் என்னது? 23 ஆட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 55. ஸோ கிளியராக இருக்கா? ஸோ இந்த கொஷினுக்கு ரெண்டு லாஜிக் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ரெண்டுக்கும் ஆப்வியஸாக ஒரே ஆன்சர் தான் வரும். கிளியராக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? அப்படி தான் கொஷினும் எடுப்பாங்க. எப்படி நீங்கள் எந்த லாஜிக் போட்டாலும் மேக்ஸிமம் ஒரே ஆன்சர் வர மாதிரி தான் இருக்கும். சில டைம்ஸ் 2-3 ஆன்சர் வரும். அப்போ எல்லாத்துக்குமே மார்க் கொடுத்துருவாங்க. ஓகே, இப்போ ஃபிஃப்த்து கொஷின் பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின். நான் தான் ஆல்ரெடி சொன்னல, இந்த செட் ஆஃப் 10 கொஷின்ஸ் எல்லாமே நம்பர் சிஸ்டம் மாதிரி தான். அந்த டிஜிட்ஸை நீங்கள் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சி 55 = 7. ஓகேவா? அப்போ 74 = வாட்? சி 55 இந்த டிஜிட்ஸை மல்டிபிள் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 5 × 5 25. இப்போ வர ஆன்சரோட டிஜிட்டை ஆட் பண்ணிக்கோங்க. 2 + 5 என்னது? 7. ஓகே, ஸோ இந்த மாதிரி லாஜிக்ஸ் நீங்கள் பார்க்க எக்ஸாமில் ஈஸியான லாஜிக்லாம் ஈஸியாக நீங்கள் குவிக் டைமில் கிராக் பண்ணிடலாம். ஓகே,
அதுதான் அதோட கான்செப்ட் தான். அந்த கான்செப்ட் வச்சு தான் நான் இந்த மாதிரி கொஷின்ஸ் எடுக்கிறேன். 74 ஸோ 74 மல்டிபிள் பண்ணால் 7 4s are 28. இதோட டிஜிட்ஸை ஆட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 2 + 8 என்னது 10. ஃப்ரெண்ட்ஸ் கிளியராக இருக்கா? ஓகே. ஸோ இந்த கொஷினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி 10. ஓகே. இப்போ வந்து 6th கொஷின் பாருங்கள். சரி ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் இம்பார்ட்டன்ட் லாஜிக் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த லாஜிக் வச்சு ஆல்ரெடி என்னோட டெஸ்ட் கொஷின்லேயே 2-3 கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ கொஷின் மட்டும் தான் மாற்றிருக்கேன், நம்பர்ஸ் மட்டும் மாற்றிருக்கேன், அவ்வளோதான். 9 is related to 8 அப்படின்னா ஒன்று குறைஞ்சிருக்கா? ஆப்ஷனில் அந்த மாதிரி எதுவும் இருக்கா? இல்லை. ஓகே. அப்போ என்ன லாஜிக்னா 9 வந்து 9 is a ஸ்கொயர் நம்பர், ஸோ 3 ஸ்கொயர்னு எழுதலாமா? அப்போ 8ங்கிறது எப்படி எழுதியிருக்காங்கன்னா இந்த பேஸ் பவர் ஸ்வாப் இருக்குல்ல, ஸோ இந்த பவர் வந்து கீழே பேஸாக வந்துடுது, இந்த பேஸ் மேலே பவராக போயிடுச்சுன்னா என்னது? ஸோ 9 is to 8. இப்படி வந்து ஆப்ஷனில் எந்த நம்பர்ஸும் இருக்கான்னு பாருங்கள். ஸோ 10 15 கண்டிப்பாக எழுத முடியாது. ஓகே. இது வந்து ஒரு ஸ்கொயர் நம்பர் 5 ஸ்கொயர், ஆனால் 2 power 5 எழுத முடியாது கண்டிப்பாக. ஸோ 32 வரும். இது ஒரு ஸ்கொயர் நம்பர் 16, அப்போ 2 power 4 வரல, 16:16 தான் வந்திருக்கணும், இதுவும் வரல. அப்போ 5 எப்படி எழுதியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ்? 5 power 1ன்னு எழுதியிருக்காங்களா? அப்புறம் என்னாச்சு? 5 பவரில் போயிடுச்சு, இங்கே பவரில் இருக்க 1 வந்து பேஸுக்கு வந்துருச்சு. அப்போ 1 power 5 is 5. ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். புரியுதா இந்த கொஷின் ஆன்சர் லாஜிக்கு? ஸோ டி தான் கரெக்டு. எப்படி பேஸ் பவரை வந்து ஸ்வாப் பண்ணுற லாஜிக். ஓகே. 5 power 1 is 5. ஓகே. அதை என்ன பண்ணுறாங்க? ஸ்வாப் பண்ணிக்கிறாங்க பேஸையும் பவரையும். அப்போ என்ன ஆயிடுது? 1 power 5 மாறிடுச்சு. 1 power எனிதிங் கரெக்டு தான், எனி நேச்சுரல் நம்பர் இஸ் 1 தான். அந்த கான்செப்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். கிளியராக இருக்கா? இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். 7th கொஷின். சி, இது இம்பார்ட்டன்ட். 6 is related to 12, 20 is related to what number? பார்த்தோன்னே சொல்லிடலாம். ஸோ 6 2s are 12, டபுள் பண்ணா அப்போ 22s are 40. 40 இருக்கா? இல்லை. அப்போ அந்த லாஜிக் கிடையாது. வேறு என்ன லாஜிக்காக இருக்கும்? சி, 6 அதாவது கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதோட மல்டிப்ளை எப்படி எழுதலாம்? கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்னால் அடுத்தடுத்த நம்பர்ஸ். ஓகேவா? அடுத்தடுத்த நம்பர்ஸோட மல்டிப்ளை எப்படி எழுதலான்னு பாருங்கள். 2 into 3ன்னு எழுதலாமா? நல்லா பார்த்துக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் லாஜிக். இதெல்லாம் கேட்ட லாஜிக் எக்ஸாமில். சரி, இப்போ இந்த 12 இதே மாதிரி கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸோட மல்டிப்ளை எப்படி எழுதலாம்? 3 4s are 12. ஓகே. கிளியராக இருக்கா? ஸோ 2 3s are 6. ஓகே. 3 4s are 12. இங்கே பாருங்கள், 3ல் முடியுது, 3ல் ஆரம்பிக்குது. இப்போ 20 கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸோட மல்டிப்ளை எப்படி எழுதலாம்? 4 5 20. ஓகே. ஸோ கண்டிப்பாக பாருங்கள், 3ல் முடியுது, இந்த நம்பர் 3ல் ஆரம்பிக்குதா? அப்போ கண்டிப்பாக இந்த நம்பர் வந்து 5ல் முடிஞ்சால் நாம் எதிர்பார்க்குற நம்பர் எப்படி இருக்கும்? 5ல் ஆரம்பிக்கும். 5ஓட அடுத்த நம்பர் என்னது? 6. இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிக்கோங்க, 30. இப்படி தான் நீங்கள் வந்து ஆன்சர் வந்து டிடெக்ட் பண்ணும். கிளியராக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ புரியுதா? ஓகே. ஸோ இந்த கொஷனுக்கு ஆன்சர் வந்து பி ஆப்ஷன் 30 தான் ஆன்சர். கிளியராக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே. நெக்ஸ்ட் கொஷின், 8th கொஷின். சி, 343 is related to 353. அப்படின்னா 512 is related to which number? சி ஃப்ரெண்ட்ஸ், 343லேருந்து ஒரு 10 ஆட் பண்ணால் கிடைக்குதா? 353. இப்போ இந்த 10 எப்படி எடுக்கிறாங்க? இதுதான் மேட்டர். கரெக்டாக இந்த நம்பரோட சம் ஆஃப் த டிஜிட்ஸ் என்னது? சி, 3 + 4 + 3 10 வருதா? ஸோ இந்த நம்பர் கூட இதோட சம் ஆஃப் த டிஜிட்ஸை ஆட் பண்ணிக்கிறாங்க. அப்போ என்ன வருது? 343. அப்போ நமக்கு கொடுத்துருக்க நம்பர் என்ன? 512. 512 கூட எது ஆட் பண்ணும்? இந்த 512ஓட சம் ஆஃப் த டிஜிட்ஸ் என்னது? 5 + 1 + 2 8. அப்போ ஆன்சர் வந்து 520. கிளியராக இருக்கா? இந்த நம்பர் கூட இந்த நம்பரோட சம் ஆஃப் த டிஜிட்ஸோட சம் ஆட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஆன்சர் இஸ் 520. கிளியராக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ 9th கொஷின். சி, இதுவும் ஈஸியான, இதெல்லாம் ரொம்ப ரெகுலராக நான் கேட்ட லாஜிக் தான் ஃப்ரெண்ட்ஸ். புரியுதா? யூஸ்வலாக ஒரு ப்ரைம் நம்பர் கொடுத்துட்டு அடுத்த ப்ரைம் நம்பர் கேட்போம். இங்கே பாருங்கள், இது ஒரு 53 இஸ் அ ப்ரைம் நம்பரா? இதோட ப்ரீவியஸ் ப்ரைம் நம்பர் என்னது? முன்னாடி இமீடியட் ப்ரைம் நம்பர் இஸ் 47. கிளியராக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? அப்போ 73ங்கிறது ஒரு பகா எண்.
இதோட இமீடியட் முன்னாடி இருக்கிற ப்ரீவியஸ் ப்ரைம் நம்பர் என்னது? டெஃபினட்டாக 71. ஸோ இந்த கொஷின் ஆன்சர் பண்ணுறதுக்கு டெஃபினட்டாக உங்களுக்கு 1லேருந்து அட்லீஸ்ட் அதான் நான் சொல்லிகிட்டே இருப்பேன் என்னோடய ஆன்லைன் கிளாஸில் எல்லாமே. ப்ரைம் நம்பர்ஸ் அட்லீஸ்ட் 1 to 100 என்னன்னாச்சும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மெமரியில் இருந்தால் வெல் அண்ட் குட். ஓகே, என்னன்னாச்சு எதெல்லாம் ப்ரைம் நம்பர்ஸ்ன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த கொஷனுக்கு அப்போ ஆன்சர் என்னது? 73 இஸ் அ ப்ரைம் நம்பர். இதோட இமீடியட் ப்ரீவியஸ் ப்ரைம் நம்பர் என்னது? 71. கிளியராக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ 10th கொஷின். ஓகே, இந்த கொஷினும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் லாஜிக் தான் ஆக்சுவலாக. 682லேருந்து 7 கொண்டு வராங்க பாருங்கள். 3 டிஜிட் நம்பர்லேருந்து அப்படியே வந்து 7 வந்துடுது. யூஸ்வலாக 7 கியூப் என்ன வரும்? 343. இதை டபுள் பண்ணுங்கள், 686. ஓகேவா? ஸோ இங்கே ஏதோ ஒன்று நீங்கள் வந்து திங்க் பண்ணும். ஓகே, ஸோ திங்க் பண்ணாலும் ஒரு 4 குறையுது. ஆனால் இங்கே பாருங்கள், நமக்கு ஆப்ஷன் 1 இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது, 4 இருக்குது. 4 கியூப் என்னது? அதிகபட்சம் 64 தான். அதுலேருந்து சப்போஸ் இது மாதிரி ஒரு 4 மைனஸ் பண்ணிங்கன்னா 60 தான் வருது. நமக்கு இங்கே என்ன இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்? 132 இருக்குது. கிளியராக இருக்கா? அப்போ 7 கியூப் பண்ணி டபுள் பண்ணாலுமே ஒன்றும் வேலைக்கு ஆகலை இப்போதைக்கு. கரெக்டாக? ஸோ என்ன லாஜிக்காக இருக்கும்னா நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த நம்பர் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், 682 இதோட ஃபஸ்ட்டு 2 டிஜிட் ஆட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 6யும் 8யும் ஆட் பண்ணுங்கள், 14 வருதா? அப்புறம் இந்த யூனிட் டிஜிட் இருக்குல்ல, அதால் டிவைட் பண்ணிக்கோங்க, 7. வெரி 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 இம்பார்ட்டன்ட் லாஜிக் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, டோன்ட் மிஸ் தீஸ் டைப்ஸ் ஆஃப் லாஜிக்ஸ். அதே லாஜிக் இங்கே அப்ளை பண்ணுங்கள். 132 அப்போ 13 ஆட் பண்ணிங்கன்னா 4 வருதா? அப்போ 4ல் இந்த யூனிட் டிஜிட்டால் டிவைட் பண்ணிக்கோங்க, 2. அப்போ இந்த கொஷினுக்கு ஆன்சர் என்னது ஃப்ரெண்ட்ஸ்? 2 தான் ஆன்சர். ரொம்ப இம்பார்ட்டன்ட் லாஜிக் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கொஷின் எல்லாமே. ஓகே, ஸோ எப்படி பார்த்தாலுமே நீங்கள் வந்து இந்த லாஜிக்ஸில் வந்து ட்ரை பண்ண முடியாது கரெக்டாக. இந்த கொஷினுக்கு இதுதான் லாஜிக்காக இருக்கும். ஸோ ஐ திங்க் செஷனோட எண்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 10 கொஷின்ஸ் முடிச்சாச்சு. ஸோ தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மெயினாக வந்து கமெண்ட் கொடுங்க. சப்போஸ் நியூவாக எந்த மாதிரி கமெண்ட் கொடுக்குறீங்கன்னா, எல்லோரும் என்ன கொடுக்குறீங்க? வீடியோஸ் நைஸ் கொடுக்குறீங்க. ஓகே, தட்ஸ் வெரி வெல் அண்ட் குட். எந்த மாதிரி கொஷின் வந்து உங்களுக்கு புதுசாக இருக்குது லாஜிக், அப்படி கொடுங்களேன். அது இன்னும் கொஞ்சம் எனக்கு வந்து இதாக இருக்கும். ஸோ இந்த கொஷின் வந்து நம்ம திங்க் பண்ண வச்சுருக்கோம் அந்த மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ கிரேட் டே. பை, டேக் கேர். தேங்க்யூ.